நம் சமூகத்தில் நாம் சந்திக்கும் பன்முக மனிதர்களில் ஒரு வகையினர் நடத்தையில் பேரனாய்டு ஆளுமை, அதாவது பேரனாய்டு பர்சனாலிட்டி அறிகுறிகள் கொண்டவர்களாக இருக்கலாம். இது ஒரு மனநலம் சார்ந்த சவாலும் பிரச்சனையும் கூட. நமது வாழ்க்கை பயணத்தில் சிலரை சந்திக்கும் போது இவர் ஒரு சாதாரண மனிதரா, இல்லை ரகசிய புலனாய்வு துறையின் ஓய்வு பெற்ற அதிகாரியா என்று சந்தேகம் வரலாம். நாம் சாதாரணமாக சொன்ன ஒரு வார்த்தையில் கூட 10, 15 மறைபொருட்களை கண்டுபிடிக்கும் திறமை இவர்களிடம் இருக்கும். நாம் வணக்கம் என்றால், ஏன் இன்று மட்டும் இவ்வளவு அன்பாக வணக்கம் சொல்லுகிறீர்கள் என்று கேட்கலாம். நாம் சிரித்தால், என்னை பற்றித்தான் சிரிக்கிறீர்களா என்று எண்ணக்கூடும். பாரனாய்டு ஆளுமை அறிகுறிகள் கொண்ட சிலருக்கு உலகமே ஒரு பெரிய புதிராக தோன்றலாம். ஒரு நிகழ்விற்கு பின்னால் ஏதோ ஒரு ரகசிய திட்டம் இருப்பதாக அவர்கள் நம்பலாம். அலுவலகத்தில் மேலதிகாரி அழைத்தார், அது ஒரு சாதாரண கூட்டம் அல்ல, தங்களை பற்றி ஒரு சதி திட்டத்தின் தொடக்கம் என்று நினைக்கலாம். வீட்டில் யாராவது மெதுவாக பேசினால், என்னை பற்றி தான் பேசுகிறார்கள் என்ற முடிவுக்கு சில நொடிகளில் வந்துவிடுகிறார்கள். இவர்களுடன் பழகுவது சில நேரங்களில் கண்ணாடி கடைக்குள் நடப்பதை போன்றது. ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும், கவனமாக பேச வேண்டும். ஒரு சாதாரண நகைச்சுவை கூட தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். ஆனால் சிந்தித்து பார்த்தால் இவர்கள் நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுத் தருகிறார்கள். நம்பிக்கை என்பது மனித உறவுகளின் அடித்தளம் என்பதை அவர்கள் மூலம் உணர்கிறோம். ஒருவரை நம்ப முடியாமல் வாழ்வது எவ்வளவு சோர்வான வாழ்க்கை என்பதை அவர்கள் பார்த்து அறிகிறோம். எப்போதும் எச்சரிக்கையுடன் இருப்பது மனதிற்கு ஓய்வு இல்லாத ஒரு காவலாளியாக வாழ்வதை போன்றது. எனவே இத்தகைய மனிதர்கள் ஒரு மனநலம் தொடர்புபடுத்திய சவால்களை மேற்கொண்டு வாழுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடன் பழகுவதற்கான சிறந்த வழி வாதிடுவதல்ல, அமைதியாக இருப்பதை. நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள் என்று கூறினால் சந்தேகம் அதிகரிக்கலாம். அதற்கு பதிலாக தெளிவாகவும் நேர்மையாகவும் பேசலாம். நாம் சொல்லுவதிலும் செய்வதிலும் நிலைத்தன்மை இருந்தால் காலப்போக்கில் நம்மை நம்ப தொடங்கலாம். அதே நேரத்தில் அவர்களின் ஒவ்வொரு சந்தேகத்திற்கும் விளக்கம் கொடுத்து நம்மையை சோர்வடைய செய்யாமல் ஆரோக்கியமாக எல்லைகளை வைத்திருக்க வேண்டும் என்பது அவசியம்.